ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மையுறவில் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம். முதல் ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்க. அர்ஜுன உவாச மதனுக்ரஹாய பரமம் குஹ்யம் அத்யாத்ம சம்ஹிதம் யத்வயோக்தம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. பொருளுரை. கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பௌதிக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்துவிட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதராகவோ தனது நண்பராகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவதில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் மூலமாக எண்ணுகின்றான். கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்றிருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டாலும் பிறர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்பொழுது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணருடைய தெய்வீக தன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலைநிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகிறான். உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனை போன்று அச்சமுறுகிறான். ஆனால் கருணையின் உருவாகிய கிருஷ்ணர் இதனை காட்டிய பிறகு தன்னை மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். நான் உமது நன்மைக்காகவே உன்னிடம் பேசிக்கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பல முறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தனக்கு நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலேயே என்பதையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்றும் அவரே எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்பொழுது முழு நம்பிக்கை வைத்துள்ளான். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பகவத்கீதையிலிருந்து 11வது அத்தியாயம் தொடங்கியிருக்கும். முதல் ஸ்லோகம் கேட்டுட்ருக்கோம். இதுக்கு முந்தைய அத்தியாயம் 10வது அத்தியாயத்தில் பூரணத்தின் வைபவம்,
பகவான் தன்னுடைய வைபவங்களை மிக சுருக்கமாக முக்கியமானவற்றை மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி நிறைய இந்த உலகத்தின் ஆச்சரியகரமான, அற்புதமான, அழகான, மிக பிரம்மாண்டமான விஷயங்களில் எல்லாவற்றிலும் மிக சிறந்ததாக எது எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நானே, அவையெல்லாம் என்னையே பிரதிநிதிக்கின்றனன்னு இந்த முந்தைய அத்தியாயத்தில் நம்ம கேட்டோம். அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத், இந்த ஜகத், இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, எது நமக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமா தெரியுதோ, இது மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் அடங்கிய இந்த பௌதிக படைப்பு என்பது ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். ஏக அம்சம், ஏகா அப்படின்னா என்னுடைய ஒரே ஒரு சிறு சக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கிறத பகவான் கடைசியில் சொல்றார். இதை கேட்ட அர்ஜுனன் ரொம்ப திருப்தி அடைகிறான், குழப்பங்கள் நீங்கி மிக தெளிவு பெற்றிருக்கான். ஆரம்பத்தில் இருந்த அர்ஜுனனுக்கும் இப்போ இருக்கிற அர்ஜுனனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தில் முதல்லையும் சரி அல்லது முதல் அத்தியாயத்துலேயும் சரி நம்ம அர்ஜுனன் எவ்வளவு குழப்பத்தோடு இருந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த குழப்பங்கள் நீங்கி இப்போ மிக தெளிவாக தன்னுடைய ஸ்தானம் என்ன, பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடைய ஸ்தானம் என்ன அப்படின்றதுல எந்த குழப்பமும் இல்லாமல் மிக தெளிவாக இருக்கான். அதனால தான் இங்கே பிரபாதர் பொருளுரையில் சொல்கிறார், இனி அர்ஜுனன் கிருஷ்ணரை தன்னுடைய நண்பராகவோ தன்னுடைய உறவினராகவோ பார்க்க போகிறதில்லை. ஏன்னா இந்த வைபவங்கள் எல்லாம் கேட்ட பிறகு 9வது அத்தியாயத்தில் அவர் கொடுத்த மிக ரகசியமான அறிவெல்லாம் கேட்ட பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரை எல்லாவற்றிற்கும் மூலமானவராகவும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவராகவும் எல்லாவற்றிலும் மிக உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடியவராகவும் பார்க்கிறார். ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டிருக்கக்கூடிய பகவானை இந்த அத்தியாயத்தில் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களில் பார்க்கலாம். யாதவா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னு எல்லாம் அழைச்சிருக்கேன், கூடவே ஒன்றாக சுற்றி இருக்கேன், உங்கள் கூட தோல் மேலே கை போட்டு விளையாண்டுருக்கேன், இப்படியெல்லாம் செய்த நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் நம்ம அர்ஜுனன் பேசுகிறத நம்ம கேட்கலாம். காரணம், அர்ஜுனனுடைய புரிதல், அர்ஜுனனுடைய தத்துவார்த்தமான உண்மையை அறிந்து கொண்ட விதம் இங்கே வெளிப்படுது. எப்போ நமக்கு அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு வரமோ அப்போது எல்லாமே மிக தெளிவு பெற்றதாக இருக்கும், மிக தெளிவாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் உண்மையான அறிவினுடைய விளைவு. நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய் அப்படின்றத மிக தெளிவாக பாகுபடுத்தி பார்க்க தெரியும். விவேகம் உள்ளவராக நம்ம இருக்க முடியும். ஸோ இங்கே அர்ஜுனன் இந்த முதல் ஸ்லோகத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 ஸ்லோகங்கள்லையும் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறான். ஒரு சிறந்த பக்தன், ஒரு வைஷ்ணவன் என்றால் இந்த குணங்களை கொண்டிருக்கணும். இது ரொம்ப அவசியமானது. ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவன் நன்றியை மறக்கக்கூடாது. நமக்கு
கிருஷ்ண உணர்வை கொடுத்து நமக்கு இந்த கிருஷ்ண உணர்வை அறிமுகப்படுத்தியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல வைஷ்ணவர்களுடைய கருணையால் தான் நம்ம இந்த கிருஷ்ண உணர்வில் தொடர முடிகிறது. பக்தின்றது பக்தர்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. வைஷ்ணவர்கள் மிக கருணை உள்ளவர்கள். அதனால் நம்ம எப்போதும் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி மறக்கவே கூடாது. அப்படின்னா நமக்கு யார் இங்கே எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன கொடுத்துருக்கிறார்? அத்தியாத்ம ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அத்தியாத்ம ஞானம்ன்றது ஆன்மீக அறிவு. இந்த உடல் அல்ல ஆத்மான்றதில் தொடங்கி பல விஷயங்களை இங்கே விவரிச்சிருக்கிறார். இதுவரைக்கும் இனியும் விவரிக்க போறார். இன்னும் இதுவரை சொல்லாத ஞானத்தை, இன்னும் ரகசியமான ஞானத்தை நான் சொல்ல போறார். ஸோ இவ்வளவும் கொடுக்கக்கூடிய இந்த பகவான்கிட்ட இருந்து பெறக்கூடிய இந்த அறிவை பக்தர்கள் சுயநலத்துக்காக தங்களுக்காக மட்டுமே வச்சுக்க விரும்புறது கிடையாது. உண்மையிலேயே பக்தர்கள் பகவானுக்கு நன்றி உணர்வோடு நடந்துக்க விரும்புகிறாங்க. அந்த நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? அவங்க பெற்ற அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அதை மற்றவர்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பகவானுக்கு நன்றி கடனை செலுத்தக்கூடியவர்களாக, நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் புத்தக விநியோகம் அப்படின்றது நம்முடைய இயக்கத்தில் நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப வலியுறுத்திய ஒரு விஷயம். புத்தக விநியோகத்தின் மூலமாக பகவானுடைய இந்த பெருமைகள் உலகெங்கும் பரப்பப்படுது. நம்முடைய இந்த இயக்கத்துக்கு புக்ஸ் ஆர் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபுபாதர். நம்ம புத்தகங்கள் தான் நம்ம இயக்கத்துக்கு ஆதாரமே, அடித்தளம். அதுதான், அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சாஸ்திரங்களை, பகவத்கீதை, பாகவதம், நம்ம எதை பேசினாலும் சாஸ்திரங்களை பிரமாணமாக கொண்டு சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த இயக்கத்தில் நம்ம நன்றி உள்ளவர்களாக நடந்துக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அர்ஜுனன் மிக நன்றியோடு இங்கே கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய பெருமையை பரப்பும் விதத்தில் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுகிறான். ஸோ இங்கே இந்த ரகசியங்களை எனக்கு அன்போடு வழங்கியிருக்கீங்க. உங்களது இந்த அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்து விட்டது. மோகோயம் விகதோ மமா, என்னுடைய மோகம் இப்போ விகத்தோன்னா விலகிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு, தெளிவு பெற்று விட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போது இந்த அத்தியாயத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மற்ற அத்தியாயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் ஒரு 2-3 ஸ்லோகம் சில கேள்விகள் கேட்கும் விதமாக இருக்கும். 2-3 ஸ்லோகங்கள் அல்லது 4-5 ஸ்லோகங்கள் பேசியிருப்பார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் அதிகமான ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பேசுகிறதா இருக்கும். ஸோ அர்ஜுனன் இதுவரைக்கும் பெற்ற அந்த ஞானத்தை புகழ்ந்து முதல்ல 2-3 ஸ்லோகங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாய தலைப்பு விஸ்வரூபம், அது சம்பந்தமாக அர்ஜுனன் கேள்வி கேட்க கிருஷ்ணர் அதுக்கு பதிலாக விஸ்வரூபத்தை காட்ட அந்த விஸ்வரூபத்தினுடைய வர்ணனைகள் விளக்க இருக்கு. இதன் மூலமாக அர்ஜுனன் இன்னும் பகவானுடைய அந்த உச்ச நிலையை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பகவானோட திருப்தி அடைந்து பகவானிடத்தில் தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது தான் இந்த அத்தியாயம்.
அதிலும் குறிப்பாக இந்த 10வது அத்தியாயம், இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் கேட்ட அந்த விபூதிகள், அந்த வைபவங்கள் எல்லாத்தையும் பகவான் வெறும் வார்த்தை அளவில் சொல்லிடுறதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினா நாளைக்கு யார் வேணால் வந்து இது மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் நான் தான்னு. ஆனால் இதை செயல்படுத்தி காட்டிட்டா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு கருவி வாங்குறீங்கன்னா டெமோ பண்ணி காட்டுவாங்க, அதை செயல்படுத்தி காட்டுவாங்க எப்படி அதை இயக்கிறது அப்படின்னு. அது மாதிரி பகவான் சொன்ன விஷயத்தை சொன்னதோடு நிறுத்திக்காம, நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேங்கிறார். அகம் சர்வஸ்ய பிரபவ கேட்டீங்க இல்லையா சதுர்த்த ஸ்லோகத்தில். இப்போ அகம் சர்வஸ்ய பிரபவன்னு யார் வேணா சொல்லலாம், நான் தான் படைச்சேன்னு. இன்றைக்கி எவ்வளோ பைத்தியக்காரங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த சூரியனை உதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தியானம் பண்ணுறேன்ற பேரில் தியானத்தின் மூலமாக நான் தான் இப்போ மெடிடேட் பண்ணுறேன், சூரியன் உதயமாகுது அப்படின்னு அவன் நினைக்க சூரியன் உதயமாகுறதுன்னு என்னுடைய சக்தியினால தான் உதயமாகுதுன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்குது இந்த உலகத்தில் நிறைய, ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் யாராவது நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக பகவான் என்ன பண்ணுறார், அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில் விஸ்வரூபத்தை காட்டுறார். அந்த விஸ்வரூபத்தின் மூலமாக எப்படி அவர் அகம் சர்வஸ்ய பிரபவ அப்படின்றத நிலைநாட்டுறார். அவர் எப்படி அனைத்திற்கும் மூலமானவர், எப்படி அனைத்தும் அவரால் படைக்கப்படுது அப்படின்றத அவர் செயல்படுத்தி காட்டுறார், அதை நடைமுறையில் வெளிப்படுத்தி காட்டுறார். அர்ஜுனால் அதை பார்க்கும் விதத்தில் அவனுக்கு திவ்ய கண்களை கொடுக்குறார், திவ்ய சக்ஷு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அர்ஜுனனுக்கு இன்னும் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை பலமாகிட்டே போகிறது. கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதுக்கு அர்ஜுனன் இன்னும் நெருங்கி வந்துட்டே இருக்கான். உண்மையிலே பகவத்கீதை படிக்கிற நம்ம, பகவத்கீதை கேட்கக்கூடிய நம்ம ஒருத்தருமே இந்த மாதிரி நம்மளுடைய இந்த பக்தி பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எப்படி அர்ஜுனன் ஆரம்ப நிலையிலிருந்து இப்போ வர அவனோட இடத்துல புரிதல் தெளிவு பெற்றுக்கிட்டே வருது. அவனுடைய சரணடைகிறதுக்கான அந்த நிலை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடிகிறதோ, அது மாதிரி நம்ம இடத்துலையும் இருக்கணும். நம்மகிட்ட அந்த வளர்ச்சி இருக்கா, நம்மளுடைய அந்த குழப்பங்கள் தீருதா, நம்ம தெளிவு பெறுறோமா, சந்தேகம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சோதித்து பார்க்கணும். நம்மளே சோதிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இந்த பௌதிக பற்றுதலிருந்து விடுபடுறோம், எந்த அளவுக்கு புலனின்பத்துக்கான ஆசைகள்லேருந்து விடுபடுறோம், எந்த அளவுக்கு நம்ம பேர் பதவி புகழ் போன்ற இந்த பௌத்திக விஷயங்களுக்காக ஆசைப்படாமல் இருக்கும். பக்தின்ற பேரில் கூட நமக்கு இந்த பூஜா லாப பிரதிஷ்டன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு பெரிய தடையாக வரும். பக்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை யாரும் கண்டிருக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது நாம போட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லி நம்ம பக்தி பயிற்சி பண்ணும்போது இயற்கையாகவே மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க. சில சமயத்தில் புத்தக விநியோகத்துக்கு போகும்போது நம்ம காலை தொட்டு கும்பிடுவாங்க, மக்கள் பாதாபிஷேகம் பண்ணுறேன்னு கேட்பாங்க, மாலை போடுவாங்க, மரியாதை செய்வாங்க, வாங்க சுவாமின்னு மரியாதை கொடுத்து நடத்தும்போது அதை அப்படியே தலைக்கு ஏறிடக்கூடாது. ஏன்னா என்ன பண்ணணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்படின்னா என்ன, இது எனக்கானது இல்லை,
இது என்னுடைய குருவோட கருணை, எனது ஆச்சாரியருடைய கருணை. இந்த மரியாதை, இந்த வழிபாடு, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேர வேண்டியது. நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. நான் வெறும் ஒரு சில பிரபா சொல்லுவார், நான் ஒரு பியூன் மாதிரி அல்லது ஒரு தபால்காரர் மாதிரி. நம்மளோட வேலை தபால் யாரோ அனுப்புகிறாங்க, யாருக்கோ போய் சேரப்போகுது, இடையில அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒருத்தர், அவ்வளோதான். அது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதுக்கான பாரத்தை நம்ம ஏற்றுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த பூஜா லாப பிரதிஷ்டா பூஜா அப்படின்னா மக்கள் நம்மளை வழிபடுறது, நம்மளை மதிக்கிறது. லாபம் அப்படின்னா சில சமயங்களில் பணம் கூட வரும். இப்போ ஜன்மாஷ்டமி வரப்போகிறது. ராம்நரசிங்க பிரபு நிறைய பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்க போகிறார். எல்லாரையும் போய் வசூல் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறார். கையில் ரசீது புக் இருக்கும். மக்கள் ஹரே கிருஷ்ணாக்கா சரின்னு கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை என்ன பண்ண போகிறோம்? பாக்கெட்டில் போட்டுக்க போகிறோமா? கொண்டு வந்து ராம்நரசிங்க கிட்ட கொடுக்க போகிறோமா? ஏன்னா களி இந்த பணம், தங்கம், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப அதிகமாகவே ஆதிக்கம் செலுத்துறது. நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம், தப்பு செய்யணுன்ற ஆசை வராது, இருக்காது. ஆனால் அதுக்கான சூழல் மாயை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சமயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், உண்மையானவர்களாக இருக்கிறோமா அப்படின்றது முக்கியம். ஏன்னா இந்த இயக்கத்தில் வரலாறில் பிரபுபாதர் தொடங்கின சமயத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பணத்தால் மயங்கி தத்துவத்தை மாற்றி கடைசியில் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போனவங்களும் இருக்காங்க. தத்துவத்தை மாற்றி, கொள்கையை மாற்றி அவங்க இந்த சம்பிரதாயத்திலேயே இருந்து விலகி இன்றைக்கி பணத்துக்காக வேறொரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறதையும் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஸோ இந்த பணம் என்ன பணம் பண்ணும், எப்படி வேணால் நம்மளை மயக்கும். ஸோ பூஜா, லாப, பிரதிஷ்டா. லாபம் அப்படின்றது இன்னும் வேறு விஷயங்கள் கூட நமக்கு அது மூலமாக பேர், பதவி. பிரதிஷ்டான்றதும் அதுதான், பதவி. இவர் இன்சார்ஜ், நாமாட்டா இன்சார்ஜ், கோயில் தலைவர், பிரசிடென்ட். அது கேட்கும்போது அப்படியே மனசு அவ்வளோ குளிரும். அதுவும் மற்றவங்ககிட்ட நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார், ராம்நரசிங்க பிரபு கள்ளக்குறிச்சி நாமகட்ட இன்சார்ஜ் அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்தும் போது நம்ம மனசு குளிருது. அப்படின்னா அப்போது தப்பு இருக்குது, நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல, நம்ம நன்றி கெட்டவர்களாக ஆகிட்டோன்னு அர்த்தம். நன்றி உள்ளவர்களாக இல்லை, நம்ம உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இல்லை, பிரபுபாதர் குரு கிருஷ்ண கிருபாய் பாய் பக்தி லதா பேச்சு. இந்த பக்தி லதா என்ற விதையே குரு கிருஷ்ணருடைய கருணையால் நமக்கு கிடைச்ச விஷயம். இது வளரணுன்னாலும் அவங்களுடைய கருணை இல்லாமல் வளர போகிறது கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அது அவங்களுடைய கருணையால் மட்டும்தான் அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. அதனால தான் நமக்கு பிரபுபாதர் நம்முடைய இயக்கத்தில், நம்முடைய பயிற்சியில் தினமும் காலையில் எழுந்த உடனே முதல்ல குருவாஷ்டகம் பாடுறோம். சம்சார தாவா நலலீடலோகா கனாய காருண்ய கனாகராந்தம். அதுக்கப்புறம் குரு வந்தனம் பாடுறோம். இப்படி நம்ம குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவ்வளவு
ஏன்னா அந்த குரு தான் நமக்கு கிருஷ்ணர் யாருன்றதே நமக்கு காட்டுறாரு. அர்ஜுனனுக்கு நேரடியாகவே கிருஷ்ணர்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு அந்த கிருஷ்ணரை காட்டணும், கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு குரு மூலமாக தான், அது வைஷ்ணவர்கள் மூலமாக தான், பக்தர்கள் மூலமாக தான் அது சாத்தியமாகும். அப்போது நம்ம அவங்க முன்னாடி அவங்க எவ்வளவு கருணையோடு நமக்கு இதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நேர்மையானவர்களாக அதை நம்ம அப்படி வாங்கி அப்படி கொடுத்துடக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம கையில் தேக்கி வச்சுக்கக்கூடாது. தேக்கி வச்சுக்கிறோன்னா அதுக்கப்புறம் கொடுக்குற சப்ளை நின்று போயிடும். ஏன்னா அங்கிருந்து வர்றது நின்று போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் கொடுக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு வச்சுட்டே இருப்பீங்க? பாரம் தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவீங்க, அது காணாமல் போயிடும். அப்புறம் அதுவும் இந்த இயக்கத்தில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம வர வர அப்படி வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும், சேவை புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய இந்த சேவை நம்மளையும் தூய்மைப்படுத்தும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் தூய்மைப்படுத்தும், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும். அர்ஜுனன் எப்படி ஒரு திருப்தி அடைஞ்ச மனசோடு இருக்கிறானோ, மன மகிழ்ச்சியோடு இருக்கிறான். என்னுடைய குழப்பம் தீங்கிட்டு போயிடுச்சு, நான் இப்போது சந்தேகம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு விஷயம். என் வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. நீங்கள் மக்கள் எவ்வளவோ குழப்பங்களோட, எவ்வளவோ பிரச்சனைகளோட, தீர்வு தெரியாமல் பைத்தியமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் குரு கிருஷ்ணருடைய கருணையால் நமக்கு அது கிடைச்சிருக்கு. வைஷ்ணவர்களுடைய கருணையால் நமக்கு இந்த ஆன்மீக அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்மீக அறிவு நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றம் அடைஞ்சிருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற பல பேர் நெத்தியில் நாமம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் கழுத்தில் கட்டி மாலை போட்டிருக்காங்க. ஸோ பக்தர்களுடைய தொடர்பு வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. அப்படின்னா இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றம். அறியாமையிலிருந்து நம்மளை அறிவு நிலைக்கு கொண்டு வர்றது, அதனுடைய விளைவு தான் இது. ஸோ அதனால் அர்ஜுனனுடைய பாதச்சுவடியை பின்பற்ற வேண்டியது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஸோ இப்போது 2வது ஸ்லோகமும் படிக்கலாம். இதுவும் தொடர்புடைய ஒன்று. தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். ஸோ அர்ஜுனன் தொடர்ந்து சொல்கிறான். இப்போது தாமரை கண்களை உடையவரை என்ன சொல்கிறான்? பவாத்யோ ஹி உத்தானாம் ஸ்ருதவ் விஸ்தரஷோ மயா ஸ்வத்வ கமலபக்திராட்ச. தாமரை இதழ்களை போன்ற கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்டு நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். பொருளுரை. தாமரை கண்களை உடையவர், கிருஷ்ணருடைய கண்கள் தாமரை மலரின் இதழ்களை போன்று தோன்றுகின்றன என்று பகவான் கிருஷ்ணரை அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் அழைக்கிறான். ஏனெனில் முந்தைய அத்தியாயம் ஒன்றில் அகம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்ததா, இந்த மொத்த ஜட உலகத்தின் தோற்றம் மற்றும் மறைவிற்கான மூலம் நானே என்று கிருஷ்ணர் அவனிடம் உறுதி அளித்திருந்தார். பின்னர் இதனை பற்றிய விளக்கங்களை அவன் பகவானிடமிருந்து விவரமாக கேட்டறிந்தான். எல்லா விதமான தோற்றம் மற்றும் மறைவிற்கு மூலமாக உள்ள போதிலும்
கிருஷ்ணர் அவற்றிலிருந்து தனியாக விளங்குகிறார் என்பதையும் அர்ஜுனன் அறிவான். ஏனெனில் தான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள போதிலும் அவ்வெல்லா இடங்களிலும் தனிப்பட்ட முறையில் இல்லை என்பதை பகவான் 9ஆம் அத்தியாயத்தில் கூறினார். கிருஷ்ணரது அத்தகு அச்சிந்திய சக்தியை முழுமையாக புரிந்து கொண்டதாக அர்ஜுனன் இங்கு ஒப்புக்கொள்கிறான். ஸோ 10வது அத்தியாயம் மட்டும் இல்லை, 9வது அத்தியாயம் அதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் கேட்டு அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இப்போது அர்ஜுனன் பகவானை புகழ்ந்து பேசுகிறான். ஸோ இதுதான் நம்ம உண்மையிலே நேர்மையானவர்களாக நன்றியுள்ளவர்களாக இருக்கோன்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நமக்கு அர்ஜுனனை போல நேரடியாக பகவானை இப்படி தரிசிக்கிறதுக்கு, பகவான் மூலமாக விஸ்வரூபத்தை பார்க்குறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட அதே அளவு உணர்தல், அதே புரிதல் இந்த சம்பிரதாயம் மூலமாக, ஆச்சாரியர்கள் மூலமாக, குரு மூலமாக நமக்கும் கிடைக்கும். நம்ம இந்த பாதச்சுவடிகளை, அர்ஜுனனுடைய பாதச்சுவடிகளை அப்படியே பின்பற்றும் பட்சத்தில் ஸோ இங்கே சில பிரபாத சொல்கிறார், அர்ஜுனன் இந்த பகவானுடைய அச்சிந்திய சக்தியை எல்லாம் கேட்டு இப்போ அதையெல்லாம் முழுமையாக புரிந்து கொண்டதாக அர்ஜுனன் இங்கு ஒப்புக்கொள்கிறான்கிறார். ஸோ கிருஷ்ணர் உடைய செயல்பாடுகள் குழப்பம் நிறைந்ததாக இருக்கலாம். பகவானுடைய உபதேசங்கள் படி பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுக்கு அது நிறைய குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய செயல்பாடுகள் இப்போது இங்கே முன்னாடி பொருளுரையில் பிரபா சொல்றார், கிருஷ்ணர் தான் அனைத்திற்கும் மூலம். மிக பிரம்மாண்டமான ரூபத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவுக்கும் கிருஷ்ணர் தான் மூலம் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் அனைத்திற்கும் மூலம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய எல்லா அவதாரங்கள் உட்பட, அவருடைய விரிவாக்கங்கள் எல்லாம் உட்பட, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு முதல் ஸ்கந்தம் பாகவதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அர்ஜுனன் இப்போது முழுமையாக உணர்ந்திருக்கான் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயங்களை. ஆனால் இது எல்லாராலையும் இதை உணர முடியுமா? இப்போ அர்ஜுனனை போல ஒரு பக்தனாக இல்லாத நிலையில் கிருஷ்ணருடைய கூற்றுக்களை ஏற்க மறுக்கக்கூடிய பௌதிகவாதிகள் அல்லது நாத்திகவாதிகளால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகும். இப்போது கிருஷ்ணர் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு வேடன் அம்பு விட்டு அது அவருடைய பாதத்தில் பட்டு அவர் இறந்து போனார் அப்படின்ற விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ஆனால் பக்தியுள்ள ஒரு பக்தனால், ஒரு பக்தர்கிட்ட இருந்து கேட்கும்போது, ஒரு பக்தனால் அதை படிக்கும்போது மிக தெளிவான புரிதல் வரும். பகவான் இந்த பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர். இந்த பிறப்பு இறப்பு பந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை விடுவிக்கும் சக்தி கொண்டவர். அவர் பல ஆயிரக்கணக்கான ஜீவன்களை விடுவித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்படி இருக்கிற அவர் ஏன் இந்த பிறப்பு இறப்பு சொல்லச்சுக்குள்ள மாட்டணும்? அவர் பிறந்தார் இறந்தார் அப்படின்ற அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம். பகவான் அதுக்காகவே தான் அதை பண்ணுறாரும் கூட. ஆனால் பக்தர்களை பொறுத்தவரை எல்லாமே மிக தெளிவாக இருக்குது. பகவான் அகம் சர்வஸ்ய பிரபவன் சொல்லும்போது அதில் ஒரு குழப்பமும் இல்லை பக்தனுக்கு. ஏன்னா
பகவானுடைய சக்திகள் அவ்வளோ இருக்குது, அவருடைய வைபவங்கள் அவ்வளோ இருக்குது. விஸ்வரூபம் காட்ட சொன்னால் உடனே எல்லாத்தையும் காட்டிடுறாரு. ஸோ ஏன் பக்தன் குழப்பணும்? அதில் ஏன் அவனுக்கு சந்தேகம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்பிக்கையற்ற நாத்திகர்களாக அல்லது ஒரு கருமையாக குழம்பி இருக்கிறதுக்கு பதிலாக இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்ட ஒரு பக்தராக இருக்க முயற்சிப்பது புத்திசாலித்தனம். ஸோ அதுதான் இங்கே அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் இந்த விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்கறதுக்கும் காரணம் அதுதான். இந்த குழப்பங்களிலிருந்து மற்றவர்களும் விடுபடணும், மற்றவர்களும் இந்த குழப்பங்களிலிருந்து தெளிவு பெறணும் அப்படின்றதுக்கு தான். அர்ஜுனனுக்கு இது ஆல்ரெடி தெளிவான விஷயம். அர்ஜுனனுக்கு அது தேவையே இல்லை. விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இது மாதிரி நிறைய குழப்பம் அடைந்தவர்களாக இருக்காங்க. பகவானுடைய உச்சஸ்தானம் என்னன்றது அவங்களுக்கு தெரியல. பகவான் எவ்வளவு சக்தி படைத்தவர் என்றது அவங்களுக்கு தெரியல. சில சமயத்தில் பெரிய பெரிய தேவர்கள்லாம் குழம்பி போகிறாங்க. பிரம்மா குழம்பி போகிறார். இந்த பிரபஞ்சத்தோட முதல் உயிர்வாளி, 4 தலை இருக்குது, பகவான்கிட்ட நேரடியாக வேத ஞானத்தை பெற்றவர். அவருக்கே குழப்பம் வருதுன்னும் போது அவரையே குழப்புற அளவுக்கு இருக்குது பகவானுடைய செயல்கள். பிருந்தாவனத்தில் கோபுரங்கள் கூட பசுக்களை மேய்ச்சிட்ருக்கிறார், கன்றுகளை மேய்ச்சிட்ருக்கிறார். அவங்க கூட கையில் தயிர் சாதத்தை வச்சுக்கிட்டு, அதுவும் இடது கையில் வச்சுக்கிட்டு அவர் சாப்பிட்றத பார்க்கும்போது பிரம்மா குழம்பி போகிறார், இந்திரன் குழம்பி போகிறார். சாதாரண மக்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய இந்த லௌகிகமான பௌத்திகமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பகவானை புரிந்து கொள்ள முடியும்? அதனால தான் அவங்களுக்கு இந்த குழப்பம் அதிகரிக்கிறது. அவங்களுக்கு குழப்பம் உண்டாகணும்னு தான் பகவான் இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறார். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? சில பிரபுபாதர் மாதிரி, எப்படி பிரபுபாதர் பிருந்தாவனத்தில் வயசான காலத்தில் அருமையான பிரசாதம் தினசரி கோஸ்வாமிகளுடைய கோயில்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. பிருந்தாவனத்தில் பிரபுபாதருக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. மக்கள் எல்லாம் அவரை சாதுவாக ரொம்ப மதித்தாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருந்தது. புனித ஸ்தலத்தில் வசிக்கிறது, அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணுறார். ரொம்ப சிரமம். கப்பலில் பயணம் பண்ணுறது அவ்வளோ எளிதானது கிடையாது. அது அந்த வயசில் ஏன் அவ்வளவு சிரமம் மேற்கொண்டு அவர் அதை செய்தார்? ஏன்னா அவர் இந்த சம்பிரதாயத்துக்கு, இந்த குரு பரம்பராவுக்கு நன்றி கடனோடு இருக்கணும் விரும்பினார். ஸோ நம்ம ஒருத்தரும் அதே உணர்வோடு இருக்கும் பட்சத்தில் இந்த இயக்கம் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையும். நிறைய பேர் பக்தர்களை உண்டாக்க முடியும், நிறைய பேர் இந்த குழப்பங்களிலிருந்து தெளிவு பெற்று உண்மையான ஆன்மீக அறிவை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த இயக்கத்தில் நம்ம பலவிதமான முயற்சிகள் செய்கிறோம், பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். வாரம் இந்த மாதிரி சத்சங்கங்கள் நடத்துகிறோம். நிறைய இடங்களில் தினசரி கோயிலில் பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். இதெல்லாம் போக விசேஷமாக திருவிழாக்கள் நடத்துகிறோம். ஒரு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வருடம் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட்டம் வரவிருக்கு. ரொம்ப அற்புதமான அழைப்பிதழ் தயாராகி வந்திருக்கு. இங்கே எல்லாருக்கும் விநியோகிக்கப்படவிருக்கு. எல்லோரும் அழைப்பிதழை வாங்கிட்டு நீங்கள் மட்டும் வந்துடாமல் உங்களோட
பல பேரை கூட்டிகிட்டு வாங்க. அதிகபட்சம் எவ்வளோ பேரை முடியுமோ அவ்வளோ பேரை அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி திருவிழா அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். மாதவ திதி பக்தி ஜனனின்னு பக்தி வினோத் தாக்கர் சொல்கிறார். இந்த மாதிரி பகவான் மாதவர் அல்லது கிருஷ்ணருடைய அவதார தினங்களை கொண்டாடும் போது அந்த நாளில் பகவானுடைய கருணை ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளில் இந்த பக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால எவ்வளோ அதிகமான மக்கள் வராங்களோ அவ்வளோ பேர் நன்மை அடைவாங்க. ஸோ இந்த விழாவில் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நாள் முழுக்க பிரசாத விநியோகம் பண்ண போகிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. காலையிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் முழு நாளும் அங்கே பல நிகழ்ச்சிகள் இருக்குது. மேடையில் உபன்யாசங்கள் இருக்குது. குருகுல மாணவர்கள் அருமையான நாடகம், கோவர்தன லீலா நாடகம் முதல் முறையாக பண்ண போகிறாங்க. காலையில் யாகம் இருக்க போகிறது. பகவானுடைய தரிசனம் நாள் முழுக்க பண்ணிட்டுருக்கலாம். நிறைய மற்ற கலை நிகழ்ச்சிகள், வீணை கச்சேரி, பாட்டு கச்சேரி, இது போன்ற நிகழ்ச்சிகளும் இருக்குது. ஸோ நாள் முழுக்க மக்கள் கிருஷ்ண உணர்வோடு இருக்கிறதுக்கு, கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக கிடைக்கவிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி நிறைய பேர் அழைச்சிட்டு வந்து இந்த விழா சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நீங்களும் ஒரு பங்காக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜெய்.